Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations of functions example 1.11. Let a is equal to 1 2 3 4 and b is equal to 2 5 8 11 14 be two sets. Let f a to b be a function given by f of x is equal to 3x minus 1. Represent this function by an arrow diagram in a table form. It is a set of ordered pairs in a graphical form. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு a set b set என்பது கொடுத்துட்டாங்க. எஃப் என்று ஏ டு பியிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாவ ஏ டு பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாவ அதுவும் வந்து இந்த ரிலேஷன் மூலமாக தான் டிஃபைன் பண்ணுறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 1 மூலமாக டிஃபைன் பண்ணுறாவ தென் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த 4 மூலமாக ரீப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி ரிலேஷன் என்ன கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம a is equal to 1 2 3 4 b is equal to 2 5 8 11 சொல்லி ஸோ அப்படியே இருக்கட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா f of x is equal to என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சி ஏடைய வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ இந்த 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 3 into 1 minus 1 3 1s are 1 தெரியும். ஸோ 3 minus 1 2 ஆகிடுது. ஸோ f of 2 3 into 2 minus 1 6 minus 1 is 5. Then f of 3 and f of 4 கண்டுபிடிக்கும். ஸோ f of 3 வந்து என்னென்னா 3 into 3 minus 1 is 9 minus 1 that is 8. Then f of 4 என்பது 3 into 4 minus 1 that is 12 minus 1 is 11. ஸோ 11ல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னென்னா ab இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஏ அண்ட் பி வச்சு தான் எழுதுகிறோம். அங்கேயே கொடுத்துட்டாங்க எஃப் சிக்வல் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 1,2 அதாவது நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணி 2 கிடச்சி தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு 5 கிடச்சி 3 சப்ஸ்டியூட் பண்ணி 8 கிடச்சி 4 சப்ஸ்டியூட் பண்ணி 11 கிடச்சி. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் எழுதணும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to do find the arrow diagram. ஸோ நம்ம arrow diagram போடுறது ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் arrow diagram போடணும். arrow diagram ஸோ arrow diagram டிஃபைன் பண்ணதுக்கு நம்ம arrow diagram போட தெரியும். இப்போ சார் நான் ஏபி உங்களுக்கு வந்து கொடுத்துருந்ததை வச்சு நீங்கள் இது எழுதி கேட்க 1 2 3 4 மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2 5 8 11 14 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை உங்களுக்கு அழகாக நோட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் வச்சு இதை நீங்கள் ஒரு ரிலேஷன் கோடு போட்டுக்கோங்க. ஸோ நான் வரைஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1,2 2,5க்கு வந்து 2லேருந்து 5க்கு போட்டிருக்கோம். 3,8க்கு 3லேருந்து 8 4,11 4 ஸோ இந்த 14 அப்படியே பேலன்ஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட வேண்டாம். ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் டேபிள் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு டேபிள் ஃபார்ம்னா தெரியும் சாதாரண டேபிள் போட்டு நம்ம எழுதக்கூடியது. ஸோ அதுக்காக நான் ரஃபாக டேபிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஓகே எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து 1 2 3 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது வந்து 2 5 8 11. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரைட் சைடு இருக்க வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும். லெஃப்ட் சைடு உள்ளதை நீங்கள் எக்ஸில் எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. தேர்டு ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆர்டர் பேர்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபங்க்ஷனாக என்ன எழுதுறீங்களோ அதை தான் நீங்கள் ஆர்டர் பேர்ஸாக எழுதிக்கோங்க. ஸோ 1,2 2,5 3,8 and 4,11. தென் லாஸ்ட்டாக அவங்களை என்ன கேட்டிருப்பாங்கன்னா கிராஃபிக்கல் ஃபார்ம் சொல்லி எழுதுவாங்க. ஸோ கிராஃபிக்கல் ஃபார்ம்ன் போது உங்களுக்கு வந்து அதே ரிலேஷன் மட்டும்தான் அதே ஃபங்க்ஷனை இது பண்ணணும். ஸோ இது வந்து ஸோ அரௌண்ட் அதில் ஒய் எக்ஸஸ் 12 வரைக்கும் இங்கே வந்து ஒரு 9 வரைக்கும் போட்டிருக்கேன். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம நம்பர்ஸ் வந்து நீங்கள் போடாட்டின பிரச்சனை இல்லை. நான் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உனக்கு நம்பர்ஸ் போட்டேன்.
ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு 1,2. ஸோ உங்களுக்கு அந்த 1 தான் எக்ஸைட்டிஸில் தான் 1 இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த மெத்தடில் இப்படி உள்ள மெத்தடில் தான் உங்களுக்கு இனிமேல் ஆர்டர் பேர்ஸ் எழுதுவீங்க. ஸோ இது வந்து 1,2ன்னு போது கரெக்டாக எக்ஸைனராக 1. ஸோ இது இங்கே இருக்குது 2 வந்து இது. ஸோ இந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக. ஸோ அவங்க வேறு பலனை காணிக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிராஃப் வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா 1,2. 1,2. ஸோ அதே போல் அடுத்தது பாருங்கள் 2,5ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. 2,5ன்னு ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே எழுதணும். 2 இங்கே இருக்குது. ஸோ 5 இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டிங்கன்னா இதை நீங்கள் 2,5ன்னு எழுதிடலாம். ஸோ வந்து நான் கீழே தான் எழுதுறேன் 2,5. இப்போ இது எக்ஸாக்டாக 3யும் 8ம் 3,8 இருந்துச்சு சார். ஸோ எக்ஸாக்டாக 3 இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துடும் 3,8. தென் 4,11 கரெக்டாக இந்த எழுதிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்டாக ஸ்ட்ரைக் கோடாக இருக்கும். ஸோ இது ஆன்சராக இது கரெக்டாக தான். இந்த கிராஃப் நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.